ஏடி, இன்னும் 2 நாளைக்கு நல்லா மழை வரும்னு நியூஸ்ல எல்லாம் போட்டு விட்டுருக்கானுங்க பாத்துக்க. மழை வந்தாலே கரண்ட் எடுத்துருவானுங்க. வேற கரண்ட் இல்லாம தான் கிடக்கணும். வீட்டுல மெழுகுவர்த்தி எதுவும் வேண்டாம், வாங்கி வச்சுக்கிடுங்கடி. ஐயா அப்படியாக்கா? இந்த கரண்ட் போனாலே கஷ்டமா இருக்குமே. இல்ல மழை வேற சலச்சலன்ட்டு கிடக்குமே, என்ன பண்ண? ஐயய்யே, கரண்ட் போனா டிவி வேற பார்க்க முடியாத, சும்மாவே நம்மளுக்கு நேரம் போகாது, டிவி ஏதாவது உருட்டிட்டு நடப்போம். இப்போ 2 நாளைக்கு மழை வந்தா கரண்ட் வர போயிருமே. எடி பாத்துக்கிடுங்கடி, எப்படின்ட்டு வேற போன தட்டி வந்த மாதிரி வெள்ளங்கள்லாம் வந்துடாம கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளை முதல்ல வாங்கி வச்சுக்கிடுங்க. எக்கோ, வெள்ளம்லாம் வராதுன்னு நினைக்கோ, சும்மா தூத்திட்டே இருக்கும்னு நினைக்கே பாப்போம். ஆமாடி, மழையை ஒழுங்கா நம்பவும் முடியாது பத்துக்க. லைட்டா தான் வரும்னு நியூஸ்ல போடுவானுங்க, திடீர்னு அதால நிறைய மழை வரும் பத்துக்க. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இன்னைக்கே மழை வர்ற மாதிரி கொஞ்சம் கூறாப்பா தான் இருக்கு பாத்தீங்களா? ஆமா முடியுமா. மழை வர்றது ஒரு விதத்துல நல்லதாவும் இருக்கு கெட்டதாவும் இருக்குக்கா. மழை வர்றதுனால நிறைய புல்லு முளைக்கு பாத்துக்கிடுங்க. அதனால ஆட்டுக்கு நல்ல தீனிக்கு நல்ல போதும். ஆனா என்ன, மழை பெஞ்சா அந்த ஆடுதான் மேய மாட்டேங்கி, அதான் கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியல. ஐயோ, இவ ஆடு ஆடுன்னு இவ உயிரை விட்டுருவா போலயே. செல்லத்தாய்க்கா, நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க சரின்னு சொல்லணும், சரியா? என்னடி கேக்குறதுக்கு முன்னாடி எப்படி சரின்னு சொல்ல முடியும்? என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லு, சும்மா சுத்தி வெளிச்சு பேசிட்டு நடக்காத. எக்கோ, எனக்கு அமரன் படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குக்கோ. எல்லாரும் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காவக்கோ. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குக்கோ. என்னது அமரன் படமா? ஆட போடி, அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அவ்வளோ ஒரே ஃபீலிங்ஸ்ல ஒரே அழுதுட்டே இருக்காவே. என்னது, படம் பார்த்து எல்லாரும் அழுதுட்டு வராங்களா? என்னடி சொல்ற? நான்லாம் எனக்குலாம் எவ்வளவு பெரிய படம் பார்த்தாலும் எனக்கு அழுதையே வராது தெரியுமா? நல்லா கல்லு மாதிரி இருந்து படம் பார்ப்பேன்டி. அப்படியா? அப்ப நீ தான் முதல்ல அந்த படத்தை பார்க்கணும். படம் பார்க்க போவோமா? ஏடி என்னடி இப்படி திடுதுப்பட்டு வந்து படம் பார்க்க போவோமான்னு கேக்கிய? அமரன் படமா நல்லா இருக்குமாக்கும்? எக்கா, எல்லாரும் ஆக ஓகோன்னு பேசுறாங்கக்கோ. ஏதோ ஒரு ராணுவ அதிகாரி பத்தின ஒரு படமாக்கோ. அது வந்து நிஜமான கதையா பார்த்துக்கிடுங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்கக்கோ. வாங்க கப்பி பாப்பக்கோ. ஆமா செல்லத்தாய்க்கா, எனக்கு கூட கொஞ்சம் அந்த படத்தை பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு பார்த்துக்கிடுங்க. உண்மையான கதைன்னு வேற சொல்றாங்களா, வேற அதுவும் இல்லாம ராணுவ அதிகாரியோட கதைன்னு சொல்றாங்களா, அதனால அதை பார்க்க கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. அப்படியாடி? படம் யாரடி நடிச்சிருக்கா? எக்கோ, வேற யாரு, நம்ம சிவகார்த்திகேயன் தாங்கோ. ஏடி சிவகார்த்திகேயனா? அது யாரடி? எக்கோ, செல்ல தாயக்கோ. என்னடி? என்னக்கா இப்படி சொல்லிவிட்டிய? சிவகார்த்திகேயன் தெரியாதா? அவர் என் கனவு கண்ணேங்கோ. இந்தா ஆரம்பிச்சிட்டா கண்ணே மண்ணேன்ட்டு. ஏடி, அவிகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 பிள்ளைகள் இருக்கு. இதுல வேற கனவு கண்ணேன்னு வெளியே சொல்லிட்டு தெரியாத. அவிய பொண்டாட்டி தெரிஞ்சுன்னு வச்சுக்கே, உன்னை ஓட ஓட விட்டு வரட்டுவாவே. ஏடி, கல்யாணம் முடிஞ்சா என்னடி, எனக்கு பிடிக்கும்டி, அதனால எனக்கு எப்பவுமே அவர் என் கனவு கண்ணேன் தான். போ போ, அவங்க நெட்ட மாமாட்ட போய் சொல்லு, உன்னை வீட்டை விட்டு விரட்டுறாரு இல்லையான்னு பாப்போம். ஏடி, சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் சொல்றியே, என்ன படத்துல நடிச்சிருக்காவ அதை சொல்லுங்கடி. ஏக்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு வேற லெவல்ல ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த படத்தோட ஹீரோக்கோ. ஐயா, அந்த படத்தோட ஹீரோவா? அதுல வர்ற ஹீரோ நல்லா காமெடி பண்ணிட்டுலாம் தெரியவாவே. அக்கோ, இது காமெடி படம் இல்லக்கோ, சரியான படம் நாவக்கோ. லவ் மூவியாக்கோ. லவ் மூவி அடி. சரி சரி, யார் ஹீரோயின்? ஏ ரவுடி பேபி, ஏ ரவுடி பேபி. என்னடி யார் ஹீரோயின் கேட்டா ரவுடி பேபின்னுட்டடக்கா? எக்கோ, நம்ம சாய் பல்லவி தான்க்கோ. அப்படியாடி? ஏக்கா வாங்க காப்பி படத்தை பாப்போக்கா. ஆமா செல்லத்தாய்க்கா, எனக்கு கூட ஆசையா தான் இருக்கு. இவ்வளவு எல்லாம் படத்தை பார்த்தா அழுகாச்சியா வரவங்க அழுவ பாப்போம். நானும் ஒரு படத்துக்கு அழுவ மாட்டேங்கோ. சின்ன பொண்ணு, இப்ப போனா டிக்கெட் இருக்குமாக்கோ? டிக்கெட் தானே, அதெல்லாம் வாங்கிக்கலாம்டி. இந்த பாரு சின்ன பொண்ணு, டிக்கெட் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அங்க வாசிலாம் படமாக்க கூட்டு போக கூடாது பத்துக்க. அப்புறம் அசிங்கமா வேறும். யாக்கோ, என்னக்கா இப்படி சொல்லிட்டியே? வாசில எப்படிக்கா போய் படம் பார்க்க முடியும்? அதுவும் இது வந்து ஒரு ராணுவ அதிகாரியோட கதை. நம்ம வீட்டு டிக்கெட் இல்லாம போய் படம் பார்த்தா அது நல்லா இருக்குமாக்கா? இன்னைக்காச்சும் கொஞ்சம் அறிவு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம எங்கால நடிச்ச படம், நான் காசு கொடுக்காம போய் படத்தை பார்ப்பேனா? காசை கொடுத்து இன்னைக்கு படம் பாக்குறோக்கோ, வாங்கக்கோ. சின்ன பொண்ணு, கண்டிப்பா டிக்கெட் இருக்கும்ல? ஏடி, மணி இப்போ 2 மணி தான் ஆகுது. 4 மணி ஷோக்கு எப்படி டிக்கெட் இருக்கும்? வாங்க, நம்ம லட்சுமி தேட்டர்ல போயிட்டு படத்தை பார்த்துட்டு வந்துருவோம். சரிடி, அப்ப வா போவோம். சின்ன பொண்ணு, படத்தை பார்த்துட்டு அழக்கூடாது, சரியா? ஏடி, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடி. கல்லு மாதிரி இருந்து படம் பார்ப்பேன்டி. நானாச்சும் அழுகுறதாச்சும். பாப்போம் பாப்போம். அட்டே எப்பா, என்ன பெரிய போஸ்டரு! இவங்க 2 பேருக்கும் ஜோடி சூப்பரா இருக்கே. இதுலயும் எங்க ஆளு செம அழகாலாம் இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாலாம் இருக்காரு. அடே எப்பா, போஸ்டர் பார்க்கவே என்ன அழகா இருக்கு. எப்பா, தியேட்டர்ல என்ன கூட்டமா இருக்கு. ஆமாக்கோ, இந்த படம் பார்க்க அப்படியோ ஒரு கூட்டம். படம் பார்த்தவிலே திரும்ப திரும்ப வந்து பார்க்காவலாம்க்கோ. என்னடி சொல்ற, அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு? அப்படிதாக்கா எல்லாரும் சொல்றாவே. நம்ம போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சரிடி சரிடி. ஏ இழுவ, சாய் பல்லவி என்ன அழகா இருக்கவ பத்தியா? ஆமாடி, அழகுன்னு அழகு, அப்படியே ஒரு அழகுடி. ஏ இழுவ, என்னையும் நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு ஜாடையில பார்க்க சாய் பல்லவி மாதிரியே இருக்கான்னு சொல்லுவாவடி.
எடு செருப்பனாய சாய் பல்லவியா சாய் பல்லவி. சாய் பல்லவி கால் தூசி கருவியாடி. அளந்து விடலாம், அதுக்குன்னு ஒரேடி அளந்து விடக்கூடாது பத்துக்க. சாய் பல்லவியா அதில் மூஞ்சி பேத்துருவேன் பத்துக்க. என்னடி இப்படி கோவப்படுறா? சும்மா வாய் முடிட்டு வா பத்துக்க. தேவலம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கே தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். என்னாச்சு இழுவ? இவா சாய் பல்லவியா பத்துக்க. இவளை பார்த்து நிறைய பேர் சாய் பல்லவி மாதிரி இருக்கான்னு சொன்னாங்களாம். நீட்டிட்டு இருக்கா நீட்டிட்டு. ஆமா, அவளை பார்த்து சொன்னவங்களுக்கு கண்ணு தெரியாம இருக்குமா இருக்கும், அதை அப்படி நீட்டிட்டு இருப்பா. இடி வாங்கடி வாங்க, 4 மணி ஆக போது. உள்ள போய் உட்காந்து முதல்ல சீட்டை பிடிப்போம், படத்தை பார்ப்போம். முதல்ல இருந்தே பார்த்தா தான் நல்லா இருக்கும். இந்த வரே வாங்க போவோம். அடே எப்பா, படம் ஃபர்ஸ்ட் சீனே வேற லெவல்ல போயிட்டு இருக்கே. போவாம எங்கால் நடிக்கிறாருல, வேற எப்படி? அங்க பாருடி எங்கால் எப்படி மாசா ஹீரோ மாதிரி இருக்காருன்னு. சரி ஓவரா கண்ணு வைக்காதடி. முதல்ல வீட்டுக்கு போன உடனே எங்க ஆளுக்கு முதல்ல சுத்தி போட்டுருணும்ப்பா. அடே எப்பா, ஏ சின்ன பொண்ணு என்னடி படத்துல ஒரே துப்பாக்கி வச்சு சுட்டுட்டே இருக்காவே? ஏ செல்லத்தாய்க்கா, இது படம் இல்ல, உண்மையான கதை. இது அப்படியே அவ்வளவு உண்மையா நடந்ததுக்கோ. என்னடி சொல்ற? இப்படி இல்லாம துப்பாக்கி வச்சு உண்மையாவமா இப்படி சுடுவாவே? ஏக்கா ஆமாக்கோ, முகுந்த் வரதராஜன் ஒரு ராணுவ அதிகாரி இருந்தாங்க. அவங்க இப்ப இறந்துட்டாங்க பாத்துக்கிடுங்க. அவங்கள வச்சுதான் இந்த படம் எடுத்திருக்காவக்கோ. அப்படியாடி? ஆமாக்கோ, அதனாலதான் இந்த படத்துல சிவகார்த்திகேயன் பேரு முகுந்த் அப்படின்னு இருக்கும். படம் ஃபுல்லா பாருங்கக்கோ, ஒரிஜினல் கதை நல்லா இருக்கும். நல்லா போகுது பத்தியலா. இந்த படம் நல்லா தாண்டி இருக்கு, துப்பாக்கி சண்டையா போயிட்டு இருக்கு பத்தியா? அதான் ஒன்றும் புரிஞ்ச மாதிரி இல்ல. செல்லத்தாய்க்கா, ராணுவத்துல இருக்கிறவியெல்லாம் இப்படிதாக்கா துப்பாக்கி சண்டை போட்டுட்டே இருக்காவக்கா. நம்ம நாட்டாவிதான் பாதுகாத்துட்டு இருக்காவ, அதனாலதான் நம்ம இங்க நிம்மதியா சுத்திட்டு இருக்கோம். ஐயா அப்படியாடி? அப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டுதான் நம்ம நாட்டை காப்பாத்திட்டு இருக்காவ என்ன? நாங்க கூட அங்க என்ன வேலை இருக்கோம், சும்மா எல்லாரும் இருப்பாவன்னு நினைச்சேன்டி. என்னக்கா இப்படி சொல்லிவிட்டியே? சும்மா இருப்பாங்களா? சும்மா அடப்பு வாங்கக்கா. அங்க அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாக்கா? அங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அங்க பார்டர்ல கிடந்து ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிவிட்டியே? இல்லடி, நான் முதல்ல அப்படிதான் நினைச்சேன் பத்துக்க. இப்ப இந்த படத்தை பார்க்கும்போதுதான் தெரியுது, எம்மா பனியிலையும் மழையிலையும் கடந்து என்ன கஷ்டப்படுறாவ பத்தியா? ஆமாக்கா, அது அங்க கஷ்டப்படுறதுனாலதான் நம்ம இங்க பாருங்க நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்கோம். எல்லாம் நம்மளுக்காக தான்க்கோ. ஓ சரிடி. சே, என்ன லவ் ஸ்டோரிப்பா. இப்படி ஒரு லவ் இருந்திருக்கு, நம்மளுக்கு இவ்வளவு நாளா தெரியாது. லவ்னா இதான்ப்பா லவ். ஏ இழுவ, என்னடி படம் இப்படி ஃபீலிங்ஸா போகுது? ஒரு மாதிரி இருக்குடி, அழுக வர்ற மாதிரியே இருக்குடி. எக்கோ எனக்கு அழுக வர்ற மாதிரியே இருக்குக்கோ. யாரோ நல்லா அழுகுறாவக்கோ. ஏடி வேற யாரும் அழுவலடி, அந்த சின்ன பொண்ணு தாண்டி இப்படி இருந்து அழுதுட்டு நடக்கா. என்னது, சின்ன பொண்ணு அழுகுறாளா? அழவே மாட்டேன், கல்லு மாதிரி இருப்பேன்னா. அட நீ வேறடி, கல்லா இருந்தாலும் அந்த படத்தை பார்த்தாலே கரைஞ்சிரும் போல. ச்சே, என்ன லவ்யா. ஐயோ, இப்படி கண்ணு கலங்குதே. அடே அப்பா, ராணுவத்துல இப்படிலாம் கஷ்டப்பட்டுதான் நம்ம நாட்டை காப்பாத்துறாவளா? செல்லத்தாய்க்கோ, முகுந்த் சார் நம்ம நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காவோ பாத்தீங்களாக்கோ. ஆமாடி, படத்தை பார்த்துட்டு ஒரே ஃபீலிங்ஸா எல்லாம் இருக்கு. வெளியே அழுகவும் முடியல, அழுகையை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, என்ன பண்ணேன்னு தெரியலையே. இந்து மேடம் எவ்வளவு தைரியமா இருக்காவோ பாத்தியாடி? ஆமாடி, நம்ம பாரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப பெருசா அதை பெருசா பேசிட்டு இருக்கோம். இங்க பாத்தியா, அந்த இந்து மேடம் மாதிரி நம்மளும் தைரியமா இருக்கணும்டி. சே, என்ன லவ் இதெல்லாம் உண்மையாவே நடந்திருக்குன்னு நினைக்கும் போதே கண்ணுல இருந்து தண்ணி வருதே. தியேட்டர்ல அழுவாத ஆளே இல்ல பாத்தியா? ஆமா உத்தரோசா, அவ்வளவு இருக்கும் கண்ணு கலங்கிட்டு பத்தியா. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் கூட கொஞ்சம் அழுவியா வருதுடி. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. போதும் உத்தரோசா, இதுக்கு மேல பாட்டு படிக்காத, அழுதுருவேன். ஏற்கனவே எங்க கண்ணீர் முட்டிட்டு நிக்குது. சரி விடு. சே, கடைசியில் அந்த குட்டி பாப்பா அப்பா அடுத்த லீவுக்கு எப்போ வருவாங்கன்னு கேட்ட உடனே என் மனசே நொறுங்கி போச்சுடி. ஆமா இழுவ, படம் ஃபீலிங்ஸா இருக்கும்னு தெரியும், ஆனா இவ்வளோ ஃபீலிங்ஸா இருக்கும்னு நினைச்சே பார்க்கலடி. சரி படம் முடிஞ்சிட்டலாடி, வாங்கடி போவோம். ஏடி, என்ன அந்த படத்துல இருந்து வெளியே வர முடியலடி. படம் முடிஞ்சாலும் சீட்லயே இருந்து எழுத முடியல, படத்துல இருந்து வெளியே வர முடியலடி. ஏடி, இங்க உட்காந்துட்டே இருந்தா இதே நினைப்பாதாண்டி இருக்கும், வாங்கடி போவோம். நானும் அழக்கூடாதுன்னு எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், முட்டிட்டு வருது.